Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். இந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது கிறிஸ்துவர்கள் தவறாக சித்தரிச்சிருக்கு அப்படிங்கிற ரீதியில் பல கிறிஸ்துவ அமைப்புகளிடமிருந்து பல எதிர்ப்புகள்லாம் கிளம்பி இருக்கிறது பார்க்கும். என்னை விட அந்த அண்ணன் சீமானுக்கு இதில் அதிகமாக எதிர்ப்பு வந்துச்சு. ஏன்னா அவர் இந்த படம் பார்த்தாரு, இந்த ஆடியோ ட்ரெய்லர் வெளியிட்டார். அதனால சினிமாவுக்காண்டி இதை வச்சுருக்குறோம், சில விஷயங்களை வச்சுருக்கோம். தவிர வேறு நம்ம எந்த மதத்தை தாழ்த்தி குறை சொல்லியோ எடுக்கலை. கிறிஸ்துவர்களை ஒருபோதும் நம்ம தாழ்த்தலை. ஏன்னா கிறிஸ்துவன் அவர் யார்? என் நந்திப்பே தானே இருப்பாங்க, எங்கள் மாமச்சனாக தானே இருப்பாங்க. இப்போ மதமாற்றம் செய்வது தவறா நீங்கள் சொல்ல வருவது என்ன? இல்லை, தன் அடையாளத்தை மாற்றாதர்கள் அப்படிங்கிறேன். அந்த நீங்கள் மதம்னு சொல்கிறீங்க, அப்புறம் இந்த மதம் வர்ணாசிரமம்னு ஒரு மதம் சொல்கிறாங்கல்ல, இது எந்த மொழியில் எழுதிருக்கு? யாருக்கு வேணா சொன்னான்னா ஒரு அட்வொகேட்னு வரைக்கும் எந்த மொழியில் எழுதிருச்சு? இது ஆக்சுவலி நடந்த சம்பவம். எங்கள் ஊர் பக்கத்தில் ஆவரக்குளம்னு ஒரு ஊர் இருக்குது. அப்போ பாத்திமா பரமசிவன் படத்தோட கதை உண்மையாக நடந்தது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பகிரி, பெட்டிக்கடை, தமிழ் குடிமகன், பரமசிவன், பாத்திமா போன்ற திரைப்படங்களுடைய இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கு. உங்களுடைய கடைசி திரைப்படமாக வெளிவந்தது தமிழ் குடிமகன். அந்த தமிழ் குடிமகன் திரைப்படத்தில் நீங்கள் முக்கியமாக ஒரு தீமை கையாண்டிருந்தீங்க. குறிப்பாக சமூகத்தில் நிலவக்கூடிய சாதிய ஒடுக்குமுறைகள் எப்படி மேல்நிலை கீழ்நிலை அப்படிங்கிற ரீதியில் மனிதர்களுக்குள் ஒரு ஒடுக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆழமாக பதிவு பண்ண ஒரு திரைப்படம் தமிழ் குடிமகன். ஏன் ஒருத்தன் பிறந்ததாலேயே இந்த குழல் தொழில் தான் செய்யணுமா அப்படிங்கிற எதிர்த்து மிகப்பெரிய ஒரு கேள்வியை கேட்ட திரைப்படம் தமிழ் குடிமகன். நல்ல வரவேற்பையும் பெற்றது, வணிகரீதியாக ஒரு நல்ல ஒரு வெற்றினே சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக பாத்திமா பரமசிவன் அப்படிங்கிற இந்த ஒரு தீமை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு முன்னே தமிழ் குடிமகன் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த படத்தில் நம்ம ஒரு தீர்வு சொல்லியிருப்போம். எனக்கு தாழ்த்தப்பட்டவங்கிறதுனால அதெல்லாம் உனக்கு இந்த சலுகை அப்படிங்கிறது எனக்கு இழிவுன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கு சாதிவாரி இடஒதுக்கீடு ஒரு தீர்வாக இருக்குது. ஏன்னா சாதிவாரி இடஒதுக்கீடு அதுக்கு ஒரு தீர்வு வந்துடும். என்ன அப்புறம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? எண்ணிக்கை அடிப்படையில் இடஒதுக்கீடு. அப்போ அங்கேருந்து நான் தாழ்த்தப்பட்டவங்கிறது அடிபட்டு போயிடும். எனக்கு அது ரொம்ப நிறைவாக இருந்தது. இப்போ இதெல்லாம் கேட்கும்போது அது எதிர்காலத்தில் அது வந்துடும். சாதிவாரி கணக்கெடுப்படுத்திட்டாலே உங்களுக்கு பிரதிநிதித்துவம் எப்படி கொடுப்பாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ எத்தனை தலைவர் இருக்கிறீங்க அதுதான். அதே மாதிரி இது பரமசிவன் பாத்திமா படம் இது மத படமாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. மத படம் கிடையாது, இந்த மண்ணுக்கான படம். நான் என்ன சொல்கிறேன், நான் என் அடையாளம் இந்த மண்ணை சார்ந்தது இருக்கணுங்கிறேன். அப்போ அது மத படமா அப்படின்னு சொன்னால் அது அடையாளம் தான் அப்போ மதமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம வைக்கிறோம். அதே கேள்விக்கு ஒரு விடை கிடைக்கும் இந்த படம் வெளியிடும்போது. எனக்கு இது ஒரு காதல் படம், ஒரு ஹாரர் மூவி. அதில் என் அடையாளமாக தான் நான் வச்சுருக்கிறேன். தவிர வேறு நம்ம இது வேறு மதம் சார்ந்து அந்த மதத்தை குறை சொல்லி இந்த மதத்தை குறை சொல்லி ஒரு மதத்தை உயர்த்தி அப்படி இல்லை. இதுலேயும் ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரி ஒரு படம். ஆனால் இந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது கிறிஸ்துவர்கள் தவறாக சித்தரிச்சிருக்கு அப்படிங்கிற ரீதியில் பல கிறிஸ்துவ அமைப்புகளிடமிருந்து பல எதிர்ப்புகள்லாம் கிளம்பி இருக்கிறது பார்க்குறோம். இதை எப்படி படக்குழு பார்க்கணும்? அது கிறிஸ்துவ அமைப்புலேருந்து அந்த எதிர்ப்பு வந்துட்டுருக்கு, நிறைய வந்துட்டுருக்கு. என்னை விட அந்த அண்ணன் சீமானுக்கு இதில் அதிகமாக எதிர்ப்பு வந்துச்சு. ஏன்னா அவர் இந்த படம் பார்த்தாரு, இந்த ஆடியோ ட்ரெய்லர் வெளியிட்டார். அதனால வந்தது. கடைசியாக கூட ஒருத்தர் இந்த அதனுடைய படத்துடைய போஸ்டரில் சிலுவை தலைகீழ இருக்கும். அப்போ இந்து கோயில் நேராகவும் சிலுவை தலைகளாக வச்சுருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி பிரச்சனை பண்ணேன். அப்போ நான் சொன்னேன், நான் இதை அப்படியே உல்ட்டா போடுறேன். இந்து கோயில் அப்படியே மேலே தலைகளை வச்சேன், இதை எப்படி வைக்கிறேன், ஒருத்தன் கேட்க மாட்டான். ஏன்னா இந்த மண்ணில் அது நடந்திருக்குது. ஒரு பெரியார் மனிதர்கள் ஒரு இந்த வழிபாட்டு தலங்களை போட்டு அந்த சிலைகளை அதெல்லாம் உடைச்சிருக்காரு. யார் ஏன்னு கேட்கலையே, ஒரு கலவரம் வரலையே. ஆனால் இது இப்படி பார்க்கும்போது இது இப்போ மத வெறியே இல்லையா? இதுதான் மத வெறின்னு நம்ம சொல்ல வரோம். நான் இது ஒரு சினிமாவுக்காண்டி இதை வச்சுருக்குறோம், சில விஷயங்களை வச்சுருக்கோம். தவிர வேறு நம்ம எந்த மதத்தை தாழ்த்தி குறை சொல்லியோ எடுக்கலை. கிறிஸ்துவர்களை ஒருபோதும் நம்ம தாழ்த்தலை. ஏன்னா கிறிஸ்துவன் அவர் யார்? அவர் மதத்தை நீக்கி பாட்டுன்னு அவர் யார்? என் உறவினர் தானே இருப்பாங்க, என் நந்திப்பே தானே இருப்பாங்க, எங்கள் மாமச்சனாக தானே இருப்பாங்க. அப்போ நான் அதாவது
என் அண்ணன் தம்பியோ நான் பொதுவாகவே எப்பவுமே தலைவர்களை தான் குறை சொல்லுவேன், மக்களை ஒருபோதும் குறை சொல்ல மாட்டேன் எந்த இடத்துலையுமே. ஏன்னா மக்கள் பிழையானவர்கள் அல்ல. ஏன்னா நம்ம அவ்வை சொன்னது தான், கோன் வழியே குடி மக்கள் வழி. எனக்கான முன்னாடி ஒரு தலைமை எப்படி போயிட்டு இருக்கானோ அதை தான் நான் பின்பற்றுவேன் தவிர நான் அதனால தான் மக்களை ஒருபோதும் குறை சொல்லப்படாது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த மக்களை அந்த மதத்தை நான் ஒருபோதும் குறை சொல்லலை. அது அவங்களாட்ட எடுத்துக்கிறாங்க. அது அப்படி இல்லை அப்படிங்கிறது படம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே புரியும். விமல் அவர்களுடைய கடைசி திரைப்படம் வந்து வெளிவந்தது போகும்படம் வெகு தூரம் இல்லை. இந்த திரைப்படத்தில் அவர் நடித்ததுக்கு நல்ல பேரும் கிடைச்சது, வணிக ரீதியாக ஒரு ஓரளவு நல்லாவே வெற்றி அடைந்திருக்கு திரைப்படம். இதற்கு அடுத்ததாக இந்த திரைப்படத்தினுடைய கதையை எப்படி அவர் ஓகே பண்ணார்? அதாவது அவருக்கு இப்போ தான் அவர் நிறைய, அதாவது இந்த கலாவணி படம் பார்த்துருப்பீங்க. ஆமாம், நிஜமாகவே அவர் நிஜத்துலேயும் அப்படியே மாதிரி ஒரு கரெக்டாகவே இருந்துட்டார். இப்போ படங்கள்லாம் தேர்வு செய்கிற இது அவருக்கு அந்த ஒரு அந்த ஹீரோனா கதை தேர்வு செய்கிற ஒரு விஷயம் வேணும் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதை இப்போ சரியாக செய்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய படங்கள் ஒரே மாதிரி வந்து அவருக்கு சரியாக போகலை. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த விலங்கு, அதுக்கப்புறம் இந்த போகுமிடம் மெகுதுறையில் ரொம்ப இயல்பாக இருக்கும். நல்ல ஒரு படம், அருமையான படம். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அவர்கிட்ட போய் இந்த கதை சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த படத்தில் நான் போன படம் தமிழ் குடிமகனில் நீ தப்பு பண்ணிய விமலை ஹீரோவாக போட்டிருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த கதைக்கு கரெக்டாக அவர் பொருந்துவார் அப்படின்னு. ஸோ நம்ம அவரை வச்சு எடுக்கணும்னு நினச்சிருந்தோம். அது மாதிரி அதுக்கான வாய்ப்புகளும் சூழல் உருவாச்சு. நம்ம கேமராமேன் சுகுமார் தான், அவர் மூலமாக அதை விமலை சந்தித்தோம். அந்த கதையை சொன்னோம். அவர் உடனே சரி எங்கள் குலசாமி கதை மாதிரியே இருக்குது, அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. மதம் மாறியவர்கள் வந்து சாமியை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு ஹெச் ராஜா. அப்படி என்ன மதம் மாறியவர்கள் சாமியை ஏமாத்துறாங்க? ஆமாம் ஆமாம், சாமி அவர் சொன்னது வந்து சாமிங்கிறது அவங்களுடைய குலசாமியை சொல்லியிருப்பார். மதம் மாறியவர்கள் யாரை ஏமாத்திருக்காங்க? இப்போ என்னென்னா குலசாமிங்கிறது யார்? குலசாமிங்கிறது உங்கள் முன்னோர், உங்கள் தாத்தா பாட்டம் 4-5 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்கள தான் இருப்பாங்க, இல்லை ஒரு 10 தலைமுறை 15 தலைமுறை. ஏன்னா குலசாமி வந்து ஒவ்வொரு இடத்துக்கு மாறும். அது மாற காரணம் இது தான், ஒரு பகுதிக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த விருதுநகர் மாவட்டம் வரைக்கும் இந்த சாஸ்தா குலதெய்வமாக இருப்பாங்க. எல்லாருக்கும், எல்லா சாதிக்கும் சாஸ்தா குலதெய்வமாக இருக்கும். சுடலமடா இது மாதிரி சாஸ்தான்னு ஒன்று ஐயனார், அந்த ஐயனாருடைய ஒரு வடிவம் தான். இப்போ எங்களுக்கு வந்து இப்போ பிரமித்தி ஐயனாருங்கிற சாஸ்தா. ஓகே. அப்போ எங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் அது இருக்குது. இது வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கும். பங்குனி உத்திரத்தன்னைக்கு எல்லாரும் போயிடுவாங்க குலசாமி கும்பிட்றதுக்கு. அப்போ அந்த இப்போ அவங்க வரி கொடுத்துட்ருப்பாங்க. யாரும் குலசாமிக்குனால வரது கொடுப்பேன். ஏன்னா நம்ம குலசாமி அந்த கோயிலுக்கு போகிறது எதுக்குன்னா, நம்ம முன்னோர்களே அந்த கோயிலுக்கு வெளி வழியாக வந்துட்டு போயிருப்பாங்க. அந்த வழியில் நானும் வரேன் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க அது மேலே நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் அந்த குலசாமி கோயிலுக்கு போன மட்டும். ஏன்னா எங்கள் அப்பா போயிட்டு இருந்தார், விடாமல் போய்ட்டு. எந்த கோயிலுக்கு, மற்ற கோயிலுக்கெல்லாம் நம்ம வந்து எல்லா நாளும் போகிறதில்ல. ஓகே. எப்போது ஆடிக்கு ஒரு நாள் அம்மாசை சொல்லுவாங்களா, எப்போது ஒரு டைம் போவோம். திருப்பதிக்கு நம்ம தினமும் போய்ட்டுருப்போம். அதே மாதிரி. ஆனால் இது அப்படி இல்லை, குலதெய்வம் வருஷம் நம்ம போவோம். அப்போ அந்த எங்கள் அப்பா போயிட்டு இருந்திருக்காரு, எங்கள் தாத்தா போயிட்டு வந்துருக்கிறாரு, என்னுடைய பூட்டம் எல்லோரும் போயிட்டு இருக்கிறனால இப்போ நானும் அங்கே போகிறேன். அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதுதான் அவர் சொன்னது. நீ சாமியையும் ஏமாற்றிட்டு போகிற, குலசாமியையும் ஏமாற்றிட்டு போகிற அப்படிங்கிற வார்த்தையில் தான் அவர் சொன்னதான் நான் பார்க்குறேன். இல்லை, அவர் வந்து அல்லேலூயா சேகர் பாபு அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். ஆமாம், அது பெரிய அவர் சொன்னது நம்ம வந்து 200% அது வந்து சரியாக சொன்னார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த நாட்டில் நீங்கள் யார்? நீங்கள் ஒரு அறநிலையத்துறை அமைச்சர், அதாவது ஒரு சமய அறநிலையத்துறை அமைச்சர். ஒன்று இந்து இல்லைன்னு சொல்லிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா கடவுளுங்கிறது ஏதாவது ஒன்று தானே இருக்க முடியும், ஒருத்தருக்கு ஒன்று தான் இருக்க முடியும். நான் 2 இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மேடையில் அங்கேயும் ஒரு திராவிட வேஷங்கிறத அவரை சொன்னார். திராவிடியன் ஸ்டைல் அப்படியே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அவர் அந்த ஸ்டைலாக எல்லாமே வாக்கு காண்டி அப்படி அவர் பேசியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நம்ம படத்தை பார்த்துட்டு அவர் ரசித்தார், அதை தான் நாம் பார்க்குறோம் தவிர வேறு இந்த அரசியலை நம்ம பார்க்கல. மதமாற்றம் செய்யக்கூடிய சக்திகளுக்கு இது வந்து எதிரான படம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பாஜக மூத்த தலைவரான ஹெச் ராஜா. அப்போ மதமாற்றம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தவறு அப்படிங்கிறீங்களா நீங்கள்? நான் வந்து அவங்க மதமாக சொல்கிறாங்க, நான் அது என் அடையாளமாக சொல்கிறேன், என் மண்ணின் அடையாளம். இப்போது நான் தான் எல்லாத்தையும் சொல்கிறது, பரமசிவன் பாத்திமாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடையாளமானா இல்லை,
பரமசிவன் பார்வதினா பரமசிவன் பார்வதினா அது அடையாளம். இப்போ நான் வெளிநாட்டுக்கு தான் போகிறேன், இங்கே இல்லைன்னா எங்கே போகிறேன், எப்பா இவர் கணவர் பேர் பரமசிவம், இந்த அம்மா பேர் பார்வதி. என்ன நினைப்பாங்க, ஓ இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்களா, ஏன்னா பார்வதிங்கிறது நம்ம ஊரில் தான் வைப்பாங்க. பேர் வந்து அடையாளமாகுதுங்க. அது இல்லை, பேர் மட்டும் இல்லை, எல்லாமே என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய பண்பாடு, என் சடங்கு, என் வழிபாட்டு முறை எல்லாமே என் அடையாளம் தானே. அதை நான் என் மண்ணின் அடையாளங்கிறேன், அதை சிலர் மதத்தின் அடையாளங்கிறாங்க. அப்போ என் அடையாளம் விட்டு நீங்கள் மாறி போகாதீங்க, அதனால தான் நமக்கு பிள்ளைவே வருதுங்கிறோம். ஏன்னு உதாரணத்துக்கு எங்கள் ஊரில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது, அம்மன் கோயிலில் வரி கொடுத்துட்டு எல்லாம் இருந்தவங்க திடீர்னு போய், இப்போ நான் இது எனக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, ஓகே, ஆமாம், திடீர்னு போய் அதை எதிர்த்தாப்பில் ஒரு சர்ச்சையை கட்டிட்டு அதுக்கப்புறம் அது சாத்தானுங்கிறாங்க. எவ்வளோ நாள் கும்பிட்டு இருந்தாங்களோ அது சாத்தானுங்கிறாங்க. அது இப்போ நேற்று தான் அவர் எச்ராஜா சார் சொன்னபோது தான் தெரியுது, ஒரு கமிஷனே போட்டாங்களா அந்த மாதிரி மதக்கலவரம் வராமல் இருக்குன்னாக்க ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இந்த கோயில்களுக்கு சர்ச்சையும் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் அவன் ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் கேட்டிருக்கான். ஏன் தெரியுமா, அவன் இவனு அண்ணன் தம்பி தானே, அவனுக்கு இடம் அங்கே தானே இருக்கும். அப்போ நீ அதுதான் நான் சொல்ல வரேன் தவிர, நான் மதத்தை சொல்ல, என் அடையாளம் மண்ணுடைய அடையாளம் அப்படிங்கிறோம். மத அடையாளம்னு சொல்கிறவங்களுக்கு மத அடையாளம். ஆனால் அங்கே கிறிஸ்தவம் வந்ததுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெரும்பாலானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி கிடைத்தது. அவங்களுக்கு கிறிஸ்தவ மிஷனரிகள் மூலமாக கல்வி கிடைத்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல உயரை எட்டியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் கிறிஸ்தவத்தை இவ்வளோ தூரம் இழிவுபடுத்தி ஒரு இது மாதிரியான ஒரு படைப்புகள் செய்யணும் அப்படிங்கிறது பல விமர்சனங்கள் வர செய்யுது. இல்லை எப்படி பார்க்கலாம், அதான் அறியாமையின் உச்சம். பெரியார் தான் எல்லாத்துக்குமே கல்வி கொடுத்தாருன்னு சொன்னாங்க இல்லையா, அவன் தான் சொல்லுவான் கிறிஸ்துவ அதே ஆளாக எல்லாம் ஒரே ஆளாக இருப்பான். கல்வியை பெரியார் கொடுத்தான்னு சொல்கிறது ஒரே ஆளாக இருப்பான், இந்த மாதிரி வெள்ளக்காரன் கொடுத்தான்னு சொல்கிறது ஒரே ஆளாக இருப்பான், எல்லாம் ஒரே ஆளாக இருப்பாங்க, தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏதாவது கல்வி எதை நம்ம அந்த படத்துல வச்சுருக்குறோம். அதாவது படம் காதல் கதை பேய் படம் பார்த்தாலும் அதில் ஒரு வசனம் வரும். என்னென்னா, இப்போ நம்ம ஒரு மதம் பரப்ப வர ஒரு பாதிரியார், அவர் தனக்கு ஒரு தமிழ் ஒரு மாணாக்கன் உறங்குகிறான் அப்படின்னு தன் கல்லறையில் எழுதி வச்சுருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஆசிரியர் இருப்பார் இல்லையா, அவருக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார்ல, அப்போ நான் என்கிட்ட கல்வி இருந்துச்சே இல்லையா, கல்வி சொல்கிறது வீரமாமுனிவர் வாழ்ந்த காலத்தில் சொல்கிறேன். ஆமாம், அதுக்கு முன்னாடி இருந்தவன் என் மொழியில் அவனுக்கு என் மொழி தெரியாது இல்லையா, ஆனால் நான் அவன் மொழியில் பேசிட்டு இருந்திருக்கேன். அப்போ பிழைக்க தானே வந்தான், சண்டை போட்ட பிடிச்சா அப்புறம் அவன் எப்படி உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பான். நீங்கள் அவனே பிழைப்பு அடிக்க நீங்கள் வந்திருக்கான், அவன் எனக்கு எல்லாமே கொடுத்தான்னா அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா என்னோட இப்போ அந்த அம்மா பிரிட்டிஷ் ராணியுடைய ஒவ்வொரு பிறந்த நாள்லையும் கோகினூர் வைரத்தை போடுறாங்களே, சம்பாதிச்சா விட்டு போனாங்க, இருக்கிறதுலே மதிப்புமிக்க வைரம் சொல்கிறாங்க. கரெக்டாக அவன் அங்கே சம்பாதிச்சு கொண்டு போனாங்களா கோகினூர் வைரம். அப்போ எப்படி அப்போ இங்கே எல்லாமே என்கிட்ட இருந்திருக்குது, அப்போ என்கிட்ட அப்போ எல்லாமே இருக்கும்போது கல்வியை அவன் கொடுத்துருப்பானா? எது கிடையாது. அதை ஒரு வியாபாரமாக்கணும். எப்படின்னாக்க இங்கே யாருக்கையிலே கல்வியை இளமையில கொடுத்துருவாங்க. எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு ஞாபகசக்தியை அதிகப்படுத்துறதுக்கு கல்வியை இளமையில சின்ன வயசில் கொடுத்துட்டாங்க. ஒரு 7 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அது நீங்கள் 70 வயசு வரைக்கும் அவன் நினைவு வச்சுருப்பாங்கிறத இவன் கண்டுபிடிக்கிறான். நம்மகிட்ட இருக்குது, அது ஏற்கனவே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அதை உடனே அவன் எனக்கு வர வச்சு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, பள்ளி பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி, நான் படிக்க வரைக்கும் இருந்தது இப்போவும் இருக்குது. போன உடனே ப்ரேயர் தான் பண்ணணும். அப்புறம் அது அதில் சொல்லியிருப்பான், அது அரசு இவ்வளத்துக்கும் அந்த இடம் அரசு கொடுக்கப்பட்டது, இன்றைக்கு வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படுறது அரசு, ஆனால் எனக்கு போதிக்கப்பட்டது ப்ரேயரு. ஆனால் படித்து நான் என்ன சொல்கிறது, என்னை படிக்க வச்சது நானே வெளியில் போய் படித்து சொல்லியிருக்கேன். நான் கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன் அப்படி தான் சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன். அப்போ இவ்வளத்துக்கும் இன்னைக்கு இருக்குது. பிரிட்டிஷார் நம்ம இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் கையில தான் கல்வி முறை இருந்தது. அது பிராமணர் சமூகத்தை தாண்டி ஒரு சிலர் அங்கங்க இங்கொன்றும் அங்கொன்றுமாக தான் ஒவ்வொரு சமூகத்துல படிச்சாங்களே தவிர மற்ற எல்லோருக்குமான கல்வி கிடைக்கல. அது அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு பார்வையை அந்த ஏகாதிபத்தியமா பிரிட்டிஷார் இருந்தாலும் கூட பட் கல்வி அப்படிங்கிற அடிப்படையில் வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்த்தாங்க. இது முழுக்க ஒரு ஏமாற்று வேலை. அதை யார் இந்த ஏமாற்று வேலை செய்வாங்கன்னா தாய்மொழி இழந்தவர்கள் தான் செய்வான். தாய்மொழி இழந்தவர்கள் இங்கே இருக்கிறாங்க. தாய்மொழி இழந்தவர்கள் யாரும் இருக்கிறாங்க இல்லையா, அவனுடைய சிந்தனை பூர்ணம் தான் அவங்க தான் இப்படி சொல்கிறத தவிர வேறு இங்கே வேரூன்றி யாருக்குள்ளே இருக்கிறாங்க இல்லையா, அவனுக்கு தெரியும் இந்த அடையாளம் என்ன அது எல்லாமே தெரியும். ஆனால் இந்த தாய்மொழி இழந்தவனுக்கு சிந்திக்க தெரியாது. அப்போ என்ன பண்ணுவான், எதையாவது கொண்டு போய் காப்பி அடித்து அவன் நீங்கள் எதாவது சொல்லியிருப்பீங்க, அதை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை பகுதி நீங்கள் வேறு நாட்டில் போய் இது பண்ணிருப்பீங்க, அதே எடுத்து நான் சொல்கிற மாதிரி சொல்கிறது தான் தாய்மொழி இழந்தவர்களுடைய வேலை. இது மாதிரி தான்
வெள்ளைக்காரனை பற்றி இவங்க சொல்கிறது எல்லா விஷயமும் உண்மை. பிற பார்ப்பனர்களும் சொல்கிறாங்க இல்லையா, இங்கே வந்து 1950 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது 1947. ஆமாம், 1953 வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் தமிழே கிடையாது. அப்புறம் இவன் எப்படி சொல்லுவா? இந்த தமிழை படித்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சு படித்து கொடுத்தவன் பார்ப்பனர். எல்லாரும் படித்து கொடுத்துருந்தாங்க. அதாவது இவங்களுக்கு நான் சொல்கிறது, இந்த மொழி தாய்மொழி இழந்தவர்களுக்கு தமிழை சொல்லிக் கொடுத்தது, வெள்ளைக்காரனுக்கு தமிழ் சொல்ல அதை ஒரு சிலருக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்தது இந்த பார்ப்பனர்கள். மற்றபடி எல்லா இடத்துலையும், ஏன்னா பார்ப்பனர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா பகுதியிலும் கிடையாது. அப்போ மற்றவர்கள்லாம் படிச்சிருக்காங்க எப்படி? இப்போ எங்கள் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் ஆட்சி இப்போ 90 வயசு வரை இறந்து போயிட்டாங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து 80 வயசு மேலே ஆச்சு இது. அப்போ அவங்க வந்து இப்போ வெள்ளைக்காரங்காலத்தில் இருக்கிறாங்க. கரெக்டாக? எங்கள் அப்போ ஆட்சிக்கு ஒரு வாத்தியார் வந்து ஒரு பறையர், எங்கள் ஆட்சி வாத்தியார் பறையர். அப்போ என்னென்னா, அந்த காலத்தில் கல்விங்கிறது எதுக்குன்னா தேவைக்கு படிக்கிறதா. இப்போ இன்றைக்கும் தேவைக்கு தான் படிக்கிறான். பொருளாதார வேணும்னா இல்லை. உங்களுக்கு வந்து இப்போ மருத்துவர் படிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் மருத்துவர் படிக்கிறீங்க, நீங்கள் இன்ஜினியர் படிக்கணும்னா நீங்கள் இன்ஜினியர் படிக்கிறீங்க. உங்களோட படிப்பு எது சார்ந்து, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸா ஏதாவது இன்னும் நீ தேர்ந்தெடுத்த தேவைக்கு தானே படிக்கிறீங்க. அன்னைக்கு உங்களுக்கு வந்து எதுக்கு தேவை இருந்தது? உங்களுடைய எழுதுகிறதுக்கு மட்டும்தான் தேவைப்படுது. உங்கள் பேர் எழுதிக்கிறதுக்கு, உங்கள் பத்திரத்தங்களை படிக்கிறதுக்கு, வேறு எதுக்கு தேவைப்படுது? ஒரு நம்மளோட பிரதானியான தொழில் வந்து விவசாயம். அதாவது ஒருத்த கண்டுபிடிச்சிட்டான்னா அதை நான் எழுத படிக்க தெரிஞ்சாலே என் அறிவு கட்டிடும், நான் படிச்சிட்டேன்னா அதை எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்னு. அப்புறம் அந்த கல்விங்கிறது ஒரு அதிகப்படியாக இருந்தது நெசவு தொழில் அன்றைக்கு இருந்தது. கொஞ்சம் இது தவிர அதுவும் நெசவு தொழில் நம்மகிட்ட முன்னாடியே அவன் வெள்ளைக்காரன் வரதுக்கு முன்னாடியே இருக்குது. ஏன்னா நம்ம அதுக்கு முன்னே இவ்வளோ நாகரிகத்தோடு இருக்குது. அப்புறம் எல்லாமே இங்கே இருக்கும்போது பார்ப்பனர்களில் நமக்கு படித்து கொடுத்தான் அது குலக்கல்வி திட்டம். அதே ஏமாத்து என்னென்னா, இப்போ பள்ளிக்கூடத்துக்கு அப்போ வந்து தமிழுக்கு தான் நம்ம தமிழ் மட்டும் என்ன பண்ணணும், யார் வீட்டிலே தான் போய் படிக்கணும். திண்ணை படிப்பு அது ரொம்ப ஈஸி, தமிழை படித்து கொடுக்குறா. ஆனால் அவனை சொல்லி கொடுக்குறது இது தான் கல்வியாக இருந்தது தவிர, அப்போ இவன் அந்த என்ன சொல்லிட்டான், இந்த கல்வி இங்கே தேவையில்லை, கணிதமும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. கணிதம், தமிழ் எல்லாமே என்ன பண்ணுறான். வர விஞ்ஞானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கும். இப்போ கோயிலில் வந்து இந்த நவக்கிரகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் பெரிய அறிவியல். அதை தானே கோள்கள்ங்கிற 9 கோள்கள்னு சொல்கிறான் இல்லையா. அப்போ இங்கே இந்த சிவன் கோயில் இது இருக்குது. அப்போ இது இங்கே எப்படி வந்துச்சு? சில சும்மா பைத்தியகார பயில சும்மா சிலை செஞ்சு வச்சுருக்கான். அப்போ அதை ஆராய்ச்சி வச்சு, அப்போ விஞ்ஞானம் மெஞ்ஞானம் அங்கே இருக்குது. கணிதமும் தமிழும் ஆசிரியர் வீட்டில் சொல்லி கொடுக்குறான். பெருவாரியான அவங்க அம்மா ஒரு தாயே பிள்ளைக்கு படித்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன கண்டுபிடிச்சி நீ எழுதிக்கிட்டு இருந்தாலும் நான் படிக்க ஆரம்பிச்சிடுறேன். அப்புறம் அதிகமாக நான் அப்போமே எழுத ஆரம்பிச்சிடுறாங்கல்ல, சின்ன வயசில் எழுத ஆரம்பித்தேன். மற்றபடி பார்ப்பனர்கள் தான் கல்வி இருந்துங்கிறது பெரிய ஹம்பக். அது என்னென்னா, இவன் என்ன சொல்கிறான்னா, உங்களை தாழ்மைப்படுத்துகிறான். அவங்கள்ட்ட மட்டும் அவனுக்கு அறிவு இருந்து உனக்கு இல்லைங்கிறதா அப்படின்னு. அதையும் இந்த மொழி இழந்தவன் தான் சொல்லுவான். எவ்வளோ ஏமாத்தல் இருக்குன்னா, தாய்மொழி இழந்தவன் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா இதில் சொல்கிறாங்க தாய்மொழி இழந்தவனாக இருப்பான். ஒருத்தனும் தமிழை தாய்மொழியாக கொண்டவே இருக்க மாட்டான். இப்போ மதமாற்றம் செய்வது வந்து தவறா? நீங்கள் சொல்ல வருவது என்ன? இல்லை, தன் அடையாளத்தை மாற்றாதர்கள் அப்படிங்கிறேன். அதை நீங்கள் மதம்னு சொல்கிறீங்க. இந்து மதத்தில் வந்து சாதிய பாகுபாடு இருக்குது, வர்ணாசிரம கோட்பாடு வந்து இருக்குது. இங்கே வந்து ஏற்றத்தாழ்வுகள் வந்து கற்பிக்கப்படுது. எல்லாமே காரணமாகத்தான் வந்து ஒரு சமத்துவம் வேண்டி, ஒரு சமூக நீதி வேண்டி, அதற்கு அடுத்ததாக ஒரு சகோதரத்துவம் வந்து வேணும். இது சமத்துவம் வேணும், அதன் நோக்கித்தானே வந்து எங்களுக்குன்னு ஒரு சமூக அந்தஸ்து வேணும் அப்படிங்கிற நோக்கித்தானே ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், இல்லை இஸ்லாமியமாக இருக்கட்டும், பௌத்தமாக இருக்கட்டும், இதுக்கு வந்து மாறுறாங்க. இது எப்படி நம்ம வந்து குறை சொல்ல முடியும்? இல்லை, இந்த மதத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படிங்கிறது கிடையாது, மனுஷங்கிட்ட தான் இருக்குது. மதம் எங்கேயுமே சொல்லலை. அப்புறம் இந்த மதம் வர்ணாசிரமம்னு ஒரு மதம் சொல்கிறாங்கல்ல, இது எந்த மொழியில் எழுதிருந்து யாருக்கு வேணா சொன்னான்னா, ஒரு அட்வொகேட்னு வரைக்கும் எந்த மொழியில் எழுதிருச்சு? அப்படி எதுவுமே ஒரு ஆதாரப்பூர்வம் இல்லாத இது எல்லாமே. இது இடைப்பட்ட காலத்தில் இப்படி சொல்லி சொல்லி இப்போ நான் எந்த சொல்கிறேன், சார் நான் தாழ்த்தப்பட்டேன் சார், என்னை பார்த்து கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு. போகிற வாரமெல்லாம் என்னை தாழ்த்தப்பட்டேன்னு சொல்லிட்டான். இதுதான் இந்த மண்ணில் நடந்தது. ஏங்க ஒரே தமிழ் சொல்லுது, சிவனே சிவசாம்பவன் அப்படிங்குது, பறையர் குடிங்குது, வள்ளுவ பறையனாருங்குது. எங்கள் ஊரில் இன்றைக்கி இருக்குது சிவன் வந்து சொல்கிறாப்புல, இது ஊர் நம்ம நாட்டுக்கும் மக்களுக்கும் தெரிவிங்கள அப்படின்னு வள்ளுவ பறையனார் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்களுடைய அந்த கோயில் வரலாறுல, சாஸ்தா சுடல வரலாறுல ரொம்ப வருது இந்த வார்த்தை. அப்படி இருக்கும்போது அப்போ நான் என்ன சொல்லிட்டேன், அவர் எங்கேயோ ஒரு கட்டத்தில் நான் இப்படி சொல்லிட்டேன்.
அதை நீங்கள் வச்சுட்டு என்னை அப்படி சொல்லிட்டீங்க தர, தாழ்த்தப்பட்டவன்னு சொல்லிட்டீங்க தர. மற்றபடி அது உயிர் தாழ்வு கிடையவே கிடையாதா. அந்த சொல்லே இழி சொல்லுன்னு எழுதியிருக்கு. உயர்வு தாழ்வு சொல்கிறதே ஒரு இழி சொல்லுங்கிறது. உயர்ந்தவனு சொல்லக்கூடாது, தாழ்ந்தவனு சொல்லக்கூடாதுன்னு இழி சொல்லுன்னு சொல்லுது இந்த கோட்பாடு. அது எப்படி வச்சுருக்கோம் இடைப்பட்ட காலத்தில். அதாவது இந்த சொல்கிறேன்ல, இப்போ இன்றைக்கி இந்த தாய்மொழி இழந்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சொன்னதை நம்பினால இவன் தாழ்த்தப்பட்டவன் ஆகிட்டான். இல்லைன்னா அது கிடையாது. இந்த ஏற்றத்தாழ்வு இங்கே இல்லவே இல்லை. எல்லாம் இல்லைன்னா ஒன்றும் வாழ முடியாது. ஒரு தொழில் சார்ந்து எல்லாம் வர்ணாசிரமத்தில் வரக்கூடிய பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், பஞ்சமர்கள் அப்படிங்கிற நீங்கள் ஏற்கல. அதெல்லாம் அந்த மொழி தாய்மொழி இழந்தவன் அது ஹம்பக் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அது என்னன்னா, இப்போ எவனா நீ அறிவாளின்னு சொன்னீங்களோ பார்ப்பனர்ல, அவனே விட்டாளாக்கிட்டான். நீ வந்து இங்கிருந்து வந்தவெல்லாம் நீ ஆரியன்னு சொன்னா அவன் நம்ப ஆரம்பிச்சிட்டான், நம்ம எங்கிருந்தா வந்திருப்போன்ட்டு. இல்லை, தமிழ் சமூகத்திலே நிறைய சமூகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களை வந்து சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து அல்ல. அது இதான் அது எதன் அடிப்படையில் ஏற்றுக்கிட்டான்? அது எப்போ சொல்கிறான்? அது எப்போ ஏற்றுக்கிட்டான்? நீங்க இப்போ இந்த வார்த்தை இருக்குல்ல, இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு சமூகம் வந்து இப்போ சொல்கிறாங்க அது சத்திரியங்கிறது அவன் போர் மரபில் இருந்தான்ட்டு அது வந்து ஒரு சொல்லு, சமஸ்கிருத சொல்லு இருக்குது. அது வந்து போர் மரபில் இருக்கிறவங்களுக்கு அது என்னென்னா 7 வரும். அது எனக்கு அது நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தே தெரியும். ஒரு இப்போ 7 பிறவின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் தான் இந்த சத்திரியம் வருது. அது தமிழ் அர்த்தம் அருமையாக இருக்கும். 7 நீங்கள் வந்து இப்போ பிறக்குங்க, அதுக்கப்புறம் 7வது பிறவியில் வரும்போது நீங்கள் வந்து இப்போ சத்திரியன்னு வைங்களேன். நீங்கள் சத்திரியன்னு என்ன போர் வீரன், சண்டை போடுறதுக்கு எல்லாம் இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய வழி தோன்றலில் அதுக்கப்புறம் மாறிட்டே வரும். அதோடைய வீரியம் குறையும் போது கடைசியில் வரும் ஏன்னா கோழையாக இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க. சத்திரிய மரபில் இருக்கிறவங்க கோழையாகிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து வீணாக போயிடுவான். இது இப்படி மாறிட்டே வரும். ஒரே சாதிக்குன்னா ஒரே குடும்பத்துக்குன்னா அது கிடையாது. ஏன்னா புத்தன் வந்து சத்திரியன் அப்படி அவங்க உங்களுடைய கோட்பாடு படியே பார்த்தா அவன் சத்திரியன் போர் மரபில் இருக்கிறவன். ஏன்னா மன்னர் இருக்கிறவன் சண்டை போட்டு தான் ஆகணும். நீ அங்கே வந்து நியாய தர்மம் பார்க்க முடியாது இல்லையா. அவர் பயந்து ஓடிடுறதுனால அவர் ஏன்னா அந்த ஜீன் அதை சொல்கிறேன் 7 தலைமுறை இருக்கும்போது மாறி வரும். அதை தான் 7 பிறவின்னு சொல்லி இவன் வச்சு அது வந்து கடவுள் படைக்கிறது அப்படின்ட்டான். இப்போ தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ரொம்ப நாள் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. தலையில் எழுத்துருக்குன்னு நினச்சிட்டான். உன் தந்தையுடைய பேர் வந்து முதல்ல வரும். எழுத்துக்களுக்கெல்லாம் முதல் எழுத்து உங்கள் தந்தையோட இந்த இன்சியல் சொல்கிறாங்க இல்லையா, உங்கள் அப்பாவுடைய குணம் எப்படியோ அது மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது தான் இது. அதனால் இதில் வந்து ஒன்றுமே கிடையாது, அப்படியே அது கிடையாது. அது இருந்தால் கூட அதை மாற்றுங்கிறது தான் ஜனநாயகனுடைய கோட்பாடு. அதை செய்யலை அப்படிங்கிறோம் நம்ம. அதை விட்டுட்டு பார்ப்பனர் குறை சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு இருக்கிறது. நீங்களும் உங்கள் படத்தில் வந்து வச்சுருக்கீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு எல்லாருமே பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு கல்வி வழங்கிய இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி MS பாஸ்கர் சார் வந்து ஒரு டயலாக் வந்து பேசுனாரு. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது நீங்கள் கிறிஸ்டியானிட்டியை மீண்டும் அடிக்கிற மாதிரி தானே வந்து இருக்கு. அதான் சொல்கிறேன், நான் என் மண் அடையாளத்தை நீ வந்து என்னை வந்து நீ முட்டாள இதனால வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன். அதான் சொல்கிறேன், வெள்ளக்கார வரலான்னு நீ பிச்சை எடுத்திருப்பேன்னு. ஏன்னா நான் இங்கே ஒரு வாழ்வியல் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், வசதியாக வாழ்ந்துருக்கிறேன், இரும்பை உருக்கி வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறேன், ஒரு நாகரிகமாக கீழடியில் ஒரு தொட்டில் கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்போ நீ வந்து எனக்கு நான் வரலான்னு நீ பிச்சை எடுத்துருப்பேன்னு சொன்னேன்னா, இன்றைக்கி தான் இந்த அரசு இப்போ தான் சொல்கிறாங்க. ஆனால் தமிழர்களை தொண்டு சொல்லிட்டு வராங்க, 50,000 ஆண்டுகள் மூத்த குடி அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. ஆனால் இப்படி இருக்கிறவனை நீ விலகரம் தான் இந்த கல்வி கொடுத்துட்டான் அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் சொல்லி இப்போ உங்களே ஒரு கேள்வி கேட்க வைக்கணும். நீங்கள் படித்ததில்லை, உங்களை சூழல் உங்களை சுற்றி இருக்கிறவங்க இதை தான் சொல்லி நமக்கு தந்திருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த கேள்விக்கு வரோம். அப்போ அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ வெள்ளைக்காரனை எங்கள் பிச்சை எடுக்க தான் வந்தான். மாரியம்மாவை தான் மேரியம்மாவா கும்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக் வந்து வருது. இது ஏன் இந்த இதில் வச்சிங்க? இது வந்து ஆக்சுவலி நடந்த சம்பவம். எங்கள் ஊர் பக்கத்தில் ஆவரக்குள்ளன்னு ஒரு ஊர் இருக்குது. அப்போ பாத்திமா பரமசிவன் படத்தோட கதை வந்து உண்மையாக நடந்த உண்மை சம்பவம். நீங்கள் வந்து வழியாக பார்த்தீங்கன்னா நிறைய தெய்வங்கள் சிறு தெய்வம்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லா தெய்வமும் ஒன்று தான். கொல்லப்பட்டது தான் அவங்க அதுக்கப்புறம் சாமி ஆகிருக்காங்க. இப்போ தமிழர்களுடைய முந்தைய மதம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது வந்து ஆசிவகம். ஆசிவகத்தில் நாத்திகர்கள் இருந்தாங்க, ஆத்திகர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதா நம்ம வந்து அது எல்லாம் காலங்காலமாக எல்லாத்தையும் வருவான். எனக்கு ஒன்று பிடிக்கும், நீ உங்களுக்கு பிடிக்காது. இல்லை, நிறைய தமிழ் தேசியவாதிகள் சொல்கிறது நான் சொல்கிற கரெக்டு தான். தமிழர்கள் வந்து இந்துக்கள் கிடையாது, திணிக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு தான். இல்லை, அது தப்பு, அது அறியாமையில் சொல்கிறது. அதாவது ஒரு பேர் வச்சுருக்காங்க, அதுக்கு நான் இந்துங்கிறது இல்லை, அது இந்துங்கிற ஒரு பேர் அப்படி தான். மற்றபடி நம்மகிட்ட இருக்கிற மீறி அது அந்த பேர் நீக்கிட்ட மீறி என்னுடைய பூராமே என்னுடைய வாழ்வியல் தானே, பூராமே என்னுடைய வாழ்வியல். அதனால் இப்போ நம்ம சொல்லிட்டோம், நம்ம இதே தமிழ் தேசியவாதிகள்கிட்ட நீங்கள் கேளுங்க, ஏன்னா பயந்தமிழ் நாடே பாரத நாடு சொல்லியாச்சு.
அப்புறம் இந்து ஆப்கானிஸ்தான் தான் வந்துச்சு. பயந்தமிழ் நாடு பாரத நாடு. அப்புறம் இந்து மட்டும் எங்கேருந்து வரும்? அது நம்ம யோசிக்க வேண்டியது. அந்த பேர் ஏன் வச்சுருக்கா அப்படின்னு நம்ம காரணம் என்ன, தமிழில் போய் அந்த வேர் சொல்ல போய் நீங்கள் போயிட்டீங்கன்னா பிடிச்சிடலாம். ஒரு என்னென்னா மருகி இருக்கும். இப்போது வெற்றி விக்ட்ரி, அப்போ நான் என்ன சொல்லுவேன், என் மொழியிலேருந்து அதை எடுத்துருக்கான்னு சொல்லுவேன். அது மாதிரி கொஞ்சம் மருகி இருக்கும் தவிர, அப்போ அவன் சொல்கிறான் என்ன விந்திய மலைக்கு தெற்கே உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறான். அந்த சொல்லிருந்து அது வந்துங்கிறான். இதை நீ ஆராய்ச்சி, எனக்கான அரசு இருக்கு இல்லையா, அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும். சொன்னாங்கன்னா நம்ம அதை ஏற்றுக்க போகிறோம். இந்த இல்லைன்னா வேறு பேர் வை. எனக்கு அந்த பேர் தான் இல்லை, அதுக்கு இல்லை. இதுக்கு என்னென்னா சொல்லிவிட்டு இது யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சொல்லிவிட்டு பத்த மதங்களை தூக்கி பிடிக்கிறவங்க தான் இதை சொல்லுவாங்க. வேறு யாரும் சொல்ல மாட்டான். நான் என் வாழ்வியல் அடையாளங்கிறேன். நான் நீங்கள் மதங்கிறீங்க கடைசி வரைக்கும் நான் தான் சொல்லுவேன். ஓகே. 8 தோட்டாக்கள், பார்க்கிங், டூரிஸ்ட் ஃபேமிலின்னு நிறைய படங்களில் வந்து தன்னுடைய தனித்துவமான நடிப்பால் வந்து இவருடைய கேரக்டரே இண்டிவிஜுவலாக தெரிகிற மாதிரி நடித்து அசத்தியிருப்பார் எம்எஸ் பாஸ்கர் சார். அவரை எப்படி இந்த கதைக்குள்ளே ஒரு ஃபாதராக வந்து கொண்டு வந்தீங்க? அவர்கிட்ட எப்படி கதை ஓகே பண்ணீங்க? இந்த நீங்கள் சொன்ன அத்தனை படத்தை விட இந்த படத்தில் அவர் மிகவும் பேசப்படுவார். சிலரால் வெறுக்கப்படுவார், பலரால் பாராட்டப்படுவார், சிலரால் வெறுக்கப்படுவார். ஏன்னா ஒரு பொருள் இருந்தனாக்க, உணவில் ஒரு பொருள் இருந்தால் அது அதில் இருக்குன்னு சொல்லணும். நீங்கள் சாப்பிட்றீங்க, அதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருந்ததுன்னா பச்சை மிளகாய் இருக்குங்கிறது அது காட்டும். ஏன்னா நீங்கள் உங்கள் சாப்பிடும்போது அதே மாதிரி காஞ்ச மிளகா இருக்குன்னா நான் காஞ்ச மிளகா இருக்குன்னு காட்டும், புளி இருக்குன்னா புளி இருக்குன்னு காட்டும், உப்பு இருக்குன்னா உப்புன்னு காட்டும்ல. அதுதான் இல்லை வந்து எம்எஸ் பாஸ்கருடைய கேரக்டர். அது வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு தகப்ப சரியாக இருக்குமா பெருமான் மேரவர், தவறாக இருக்குமா சிறுவான் மேரர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அது ஒரு பொதுவான ஒரு அந்த கேரக்டரு தாக்கத்தை ஏற்படுத்தும், பேசப்படும். நீங்கள் சொன்ன படத்துலலாம் இது மாற்றாக இருக்கும். ஆமாம், அவர் அருமையான ரோல் பண்ணியிருக்காரு. அது என்னுடைய ஸ்கூல் ஃபாதர் நேமே அவருக்கு வச்சுருக்கேன். இந்த கதையை ஃபஸ்ட்டு கேட்டு அவர் என்ன சொன்னார் சார், பாஸ்கர் சார்? அது பாஸ்கர் சார் பட்டு அது அவர் அதிசயமான மனிதர். அவர் என்ன நிறைய பேசுவார். அது நம்மளோட அதிகமாக பைபிள் படித்தவர். அவர்களுக்கு பைபிளை பற்றி அவ்வளோ விஷயம் சொல்லுவார். அதாவது சில எழுத்துக்கள்லாம் அதுக்கப்புறம் இப்போ அந்த மாற்றி முதல்ல இந்த எழுத்துலாம் இல்லாமல் இருந்தது, அதனால் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இது ஏன் வந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவார். அவர் அவ்வளோ விஷயம் தெரிஞ்சார். அதனால் கதையை கேட்டோன்னே அவருக்கு வந்து இது ரொம்ப நாள் அவருக்கு ஒரு ஆசை. இந்த மாதிரிலாம் விஷயத்தை வெளியில் எப்படி சொல்கிறது, படத்தில் வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா அந்த இந்த கேரக்டர் அமையணும். அதை நம்ம இப்படி கொடுத்தோன்னே அவர் அதை வச்சு பிடிச்சிட்டு ஜெட்டு வகையில் பிறந்தார் இந்த படத்தில். நல்ல சரியான ஒரு அவருக்கு ஒரு பெருமையான கேரக்டர் கூட அவரே சொல்லுவார். இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய சாயாதேவி இவங்க வந்து ஏற்கனவே வந்து கன்னி மாடம் உட்பட இன்னும் சில படங்கள்லாம் நடித்து நல்ல பேர் பெற்றுவாங்க. இந்த கதைக்குள்ள அவங்க எப்படி உள்ள வந்தாங்க? இவங்க தான் ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சு எழுதியிருந்தீங்களா இல்லை வேற ஹீரோயின் வச்சுருந்தீங்களா? இல்லை, அது ஒரு பாத்திமாங்கிற ஒரு கேரக்டர் வச்சு தான் நம்ம எழுதணும். இவங்க வந்து அந்த நீங்கள் சொன்ன அந்த படத்தில் கன்னி மாடத்தில் அது சின்ன வயசு அப்பான்னு நினைக்கிறாங்க. பிரமாதப்படுத்திருப்பாங்க. ஒரு 17 வயசு 18 வயசு வந்து. ஆமாம் ஆமாம் கரெக்டு. பிரமாதப்படுத்திருப்பாப்புல தான் போஸ் வெங்கட். ஆமாம், போஸ் வெங்கட். அந்த கேரக்டர் தான் படத்தில் நம்ம கண்ணுக்குள்ளே நின்றுட்டே இருக்கும். அது என்ன பாவம் இல்லை, கிராமத்துலேருந்து வந்து இன்னும் தெரியாத ஒரு அந்த இதை அருமையாக பண்ணியிருப்பாப்புல. அது பார்த்த உடனே நான் என்னுடைய தமிழ் குடிமகன் படத்துக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கன்னு மேனேஜர் சொல்லிட்டேன். ஓகே. அவங்களும் அவங்க அம்மா எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மாவும் பெரிய டான்ஸ் மாஸ்டரு, அவங்க அப்பா ஒரு பெரிய டைரக்டர் இயக்குனர் சார் யார் கண்ணன்னா. அதனால் நான் பார்த்துட்டு எல்லாம் ஓகே பண்ணிட்டோம். அப்புறம் ஷூட்டிங் போகும்போது தமிழ் குடிமகன்லாம் சாயாதேவியை நடிக்க வைக்க முடியாமல் வச்சு அதனால் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டேன் அவ்வளோத்துக்கும். ஆமாம், அப்புறம் வந்து நடிக்க வைக்க முடியல. ஏன்னா அந்த கூட நடிக்கிறவங்களுக்கு இந்த ஏஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக அது இருந்தனால நடிக்க வைக்க முடியல. அதனால் நம்ம இந்த படத்தில் அடுத்த படத்தில் கொடுக்கலான்னு நினச்சிருந்தோம். ஆனால் கரெக்டாக வந்து மறுபடியும் கூப்பிட்டு பேசணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்ந்துட்டாப்புல. அதனால் அந்த சரியாக இருந்தாப்புல, அது கரெக்டாக பிரமாதமாக அப்படி நடிச்சிருப்பாப்புல. ஏன்னா அதாவது அந்த சின்ன வயசுலேருந்து அந்த சினிமா பேக்ரவுண்டில் வளர்ந்தனால அந்த நடிப்பெல்லாம் அசால்ட்டாக நடித்தாப்புல. அருமையாக நடிகை. உங்களுடைய பரமசிவன் பாத்திமா திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து என்னோட பயணிக்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தை நீங்கள் திரையில் போய் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை நீங்கள் முன்வைங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை தரும். நன்றி, வணக்கம்.